ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா? அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி புரியும். ஓகே, வாங்க இந்த ஸ்கேன்டு காப்பி சிடி ஃபார்மேட் ஆர் பென்ட்ரைவர் ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்மளுக்கு 31 வரையும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா August 3 வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு. ஜாயினிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா August 8 வந்து ஜாயினிங் டேட். லாஸ்ட்டு ஜாயினிங் டேட் வந்து நம்மளுக்கு August 8. ஓகேண்ணா, இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுலேருந்து August 8 நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரில் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தால் 18,073 ரூபா நீங்கள் பே பண்ணணும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 4.5 லேக்ஸ் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 13.5 லேக்ஸ் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டணும். ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும்போது பே பண்ணக்கூடிய ஃபீஸஸ். ஓகே, இப்போ பே பண்ணியாச்சு, அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்தாச்சு. அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னைய வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ நீலகிரி மெடிக்கல் காலேஜஸ் கிடச்சிருக்கு. நீலகிரி மெடிக்கல் காலேஜஸ் கிடச்சிருக்கு. நான் 18,073 ரூபாயை பே பண்ணி நான் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டேன். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வென்யூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய வென்யூ வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வென்யூவில் போய் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா, எந்தெந்த காலேஜஸ் யாருக்கு அலாட் ஆகுதோ அதே காலேஜஸில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு நடத்துனாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போட்டிருந்தாங்க. அது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சுனால நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து எந்தெந்த காலேஜில் சீட்டு கிடைக்குதோ அதே காலேஜில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. பட் டிஃப்ரெண்ட் டேட்ஸில் பார்ட்டாக இப்போ வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் வேகன்சி இருக்குது அப்படின்னா 150 ஸ்டூடெண்ட்ஸை 20, 30, 40 ஸ்டூடெண்ட்ஸாக பிரித்து நம்மளுக்கு வென்யூ ப்ளேஸ் பண்ணி அந்த ஆர்டரை கொடுத்தாங்க. ஓகே, இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், கேண்டிடேட்டுக்கு என்னென்ன வேணும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்னு டீட்டெயில்டாக போட்டுட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு இதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. நான் வந்து லாஸ்ட் இயரோடதை வச்சு சொன்னனால நான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைங்கிற மாதிரி போட்டேன். பட் அதுலேயும் நான் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இதில் கிளியராக சொல்லிடுறேன். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிஸே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கேன்டு காப்பி அண்டு சிடி ஃபார்மேட் அண்டு பென்ட்ரைவ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் நம்ம சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறது போட்டாச்சு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 10th கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா 10th சர்டிஃபிகேட், 11th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிசி ஃபார்மேட்டு, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட், இத்தனை சர்டிஃபிகேட்டு கேண்டிடேட்டுக்கு இருக்குல்ல. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் சர்டிஃபிகேட், ஸ்டடி சர்டிஃபிகேட் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இத்தனை சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி அதை ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஓகேவா? ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். மாற்றி அதை ஒரு பென்ட்ரைவரில் ஏற்றணும். அதை ஒரு பென்ட்ரைவரில் அப்லோட் பண்ணணும். ஆர் சிடியில் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? சிடியில் அப்லோட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் மேக்ஸிமம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் தான் அதிகமாக கேட்குறாங்க, இந்த சிடி ஃபார்மேட் அண்டு பென்ட்ரைவ் ஃபார்மேட். ஓகேவா? அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஸ்கேன்டு காப்பின்னு சொல்லக்கூடியது என்னதுன்னா சிடி ஃபார்மேட் அண்டு பென்ட்ரைவ் ஃபார்மேட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கேட்கக்கூடிய அனைத்து சர்டிஃபிகேட்டுகளையுமே ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா? கேண்டிடேட்னுடைய சர்டிஃபிகேட் அண்டு பேரண்ட்ஸ்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக மாற்றி நீங்கள் சிடி ஃபார்மேட்டாக சிடியில் வந்து எம்டி சிடி வாங்கிக்கோங்க. 15 ரூபா 20 ரூபா வரும். எம்டி சிடியை வாங்கி உள்ளுக்குள்ளே அப்லோட் பண்ணிடணும். அதே மாதிரி பென்ட்ரைவர், புது பென்ட்ரைவ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஒரு 4 GB பென்ட்ரைவ் வாங்கிக்கோங்க. இல்லை அதுக்கு கம்மியாக இருக்குன்னா வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த புது பென்ட்ரைவரில் இதை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நினைக்க வேணாம். அப்லோட் பண்ணதை திருப்பியும்
பிசியில் போட்டு பாருங்கள். ஓகேவா? சிஸ்டமில் போட்டு பாருங்கள். கரெக்டாக வந்து அப்லோட் ஆயிருக்கா, அந்த ஆர்டர்லாம் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்லோட் ஆயிருக்கா, கிளியர்னஸ் இருக்கா, அந்த ஸ்கேன் காப்பியில் வந்து உங்கள் பேர், மார்க்ஸு, அதே மாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து அதில் வந்து அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெளிவாக சிஸ்டமில் 1க்கு 2 தடவை போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி சிடியும் வந்து நீங்கள் சிஸ்டமில் போட்டு பார்த்துக்கலாம். மானிட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அதையும் நீங்கள் கிளியர்னஸ் பார்த்துக்கோங்க. பட் அதில் வந்து கொஞ்சம் கிளார் அடிக்காமல் கொஞ்சம் தெளிவாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கேன் வந்து கொஞ்சம் பிளர்ராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அவங்க ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பட் இருந்தாலும் நம்ம சைடுலேருந்து நம்ம கிளியர்னஸை காமிச்சிக்குவோம். ஓகேவா? சிடி அண்டு பென்ட்ரைவரில் நீங்கள் எடுத்துக்கிறது மஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து சில கவர்மெண்ட் காலேஜஸில் கேட்குறாங்க, சில கவர்மெண்ட் காலேஜஸில் கேட்குறது இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் என்னையை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் சரி, அது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைச்சாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சாலும் சரி, எந்த காலேஜ் கிடைச்சாலும் சரி, அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க, செல்ஃப் ஃபினான்சிங்கில் போகிறீங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங் எதில் போனாலும் சரி, நீங்கள் இந்த ஸ்கேண்டு காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க கேட்குறாங்க, கேட்கல, அது அடுத்த பிரச்சனை. நம்ம சைடில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதனால் இந்த ஸ்கேண்டு காப்பியை டெஃபினெட்லி நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. இதை எதுக்கு நான் இப்போயே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருந்தே இந்த ப்ராசஸை பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணோன்னே ஸ்ட்ரெஸ்னஸ் இல்லாமல் நீங்கள் அழகாக மைண்ட் ஃப்ரீயோடு நீங்கள் போயிட்டு அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு அழகாக வீட்டுக்கு வரலாம். நீங்கள் அப்போதைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் காப்பி பண்ணணும், சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணாலும் வம்பா போயிடும். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த ஸ்கேன் காப்பியை. ஓகேவா? பண்ணி வச்சுக்கோங்க. அது எந்த காலேஜஸாக இருந்தாலும் பரவாயில்ல. கேட்குறாங்க, கேட்கல, அது அடுத்த பிரச்சனை. நம்ம சைட்லேருந்து நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்கேண்டு காப்பி. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பரேட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கேண்டு காப்பி, சிடி ஃபார்மேட் அண்ட் பென்ட்ரைவ் ஃபார்மேட்டுங்கிறது எக்கச்சக்கமான வேத்துக்கு தெரியாது. இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதர் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.